மாவட்டத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு 1000 வீடுகள் கட்டித்தரப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேச்சு. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நீலகிரி மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தோம். அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பேசுகையில், நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு இந்த ஆண்டு 1000 வீடுகள் கட்டித்தரப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவ்வப்போது இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நானும், சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற வகையில் நம்முடைய ராமச்சந்திரனாக இருந்தாலும் கணேசனாக இருந்தாலும் நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி இந்த மாவட்டத்திற்கு தனித்த முக்கியத்துவம் அளிப்பாரோ அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களின் சார்பில் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். லாபம் ஈட்டாத மற்ற நிறுவனங்களுக்கு 10% தான், ஆனால் நீலகிரியில் இருக்கிற டான்டிக்கு மட்டும் 20% தருவோம் என்கின்ற உத்தரவை வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல நீலகிரிக்கு பேரிடர்கள் எப்போது ஏற்பட்டாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போதே ஓடோடி வந்து பார்த்த நம்முடைய முதலமைச்சர் இந்த மாவட்டத்திலே பேரிடர் ஏற்படுகிற போதெல்லாம் நேரடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு, மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பு கொண்டு, இன்னும் சொல்ல போனால் பேரிடர் வருகிறது என்றால் 2 நாட்களுக்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பு கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி வருவதற்கு இந்த நிகழ்ச்சிக்காக மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் முடித்துக் கொண்டு இந்த மேடைக்கு வர வேண்டும் என்பதற்காக புறப்பட தயாராக இருந்த அந்த நேரத்தில் தொலைக்காட்சியை திருப்பினோம். தொலைக்காட்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருடைய உரைக்கு சட்டப்பேரவையிலே நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தை கலந்து கொண்டு நிறைவுரை ஆற்றினார்கள். அதிலே கூட நல்ல பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு இந்த ஆண்டு 1000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்கின்ற அந்த நல்ல திட்டமும் இது வரவிருக்கிறது. இப்போது புதிதாக இந்த 10 நிமிடத்திற்கு முன்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சுக்களில் இருந்து பார்த்தால் 3000 புதிய பேருந்துகள் இந்த ஆண்டிலேயே நடைமுறைக்கு வரும். அதே போல நகர்ப்புற மேம்பாட்டு சாலை திட்டத்திற்காக 3750 கோடி ரூபாய் உடனடியாக வழங்கப்படும். நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுக்க விண்ணப்பித்திருந்து பட்டாக்கள் வேண்டும் என்று கேட்ட தகுதியுடைய அனைவருக்கும் 1 லட்சம் பேருக்கு இந்த நிதியாண்டிலேயே பட்டா வழங்கப்படும். அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்குமானால் அவர்களுக்கு விரைவில் தண்டனை தருகின்ற விதத்திலே 7 தனி நீதிமன்றம் அவர்களுக்காகவே அமைக்கப்படும் என்பன போன்ற நல்ல அறிவிப்புகளை எல்லாம் வழங்கி, எப்படி தந்தை பெரியார் அவர்கள் ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் இருக்கிற பிற சமுதாயத்தினரை போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டு கொண்டு வாழ்கிறேன், இதை தவிர வேறு பணி எனக்கு கிடையாது என்று சொன்னாரோ, அதே பாணியில் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்கும் உழைக்கின்ற தொண்டை மேற்போட்டு கொண்டு வாழ்கிறேன், இதை தவிர எனக்கு வேறு பணி இல்லை என்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே விளம்பரம் செய்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வழங்கப்படுகிறது. அடுத்து அன்னைக்கரசு ஆதரவற்ற பெண் அடுத்த திருமதி சுதர்ஷனி. துறைமுறை பேசிட்டார்ல, பொதுச்செயலாளர் பேசிட்டார், துணை பொதுச்செயலாளர் நான் பேசக்கூடாது, அவர் பேசிட்டார்ல, அதெல்லாம் பேசுகிறேன்.